ஹாய் காய்ஸ் அண்ட் ஆர்மி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஎஃப்எஃப் தண்டா காதலை காதலை சீரிஸோட நெக்ஸ்ட் பாட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ரேஸ் பாட்டு பார்க்காதுங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி எனக்கு வந்து புரியும். கிட்ட நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா உங்ககிட்ட ஒரு க்யூட்டான ஃபைட் போட்டுருந்துருப்பான். அட் த சேம் டைம் பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு டிமிக்கி கொடுத்துட்டு தான் அவங்கள பார்க்க வந்திருந்திருப்பான். அதுவும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். கிட்ட நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். அவன் வந்து அவங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் டி பாப்பா, தேங்க்யூ ஸோ மச் டி, நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா. சரி 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 போதும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? எதுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணணும், இங்கே தான் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெக்கில் கிஸ் பண்ணுறான். வி வி ஹக்கை கொஞ்சம் ப்ரெக் பண்ண மாட்டேன், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா, நீ ரொம்ப அடமெண்ட்டாக இருந்துருவியோன்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன். எனக்கும் கேட்க கஷ்டமாக இருந்துச்சு, பிகாஸ் தாத்தாவுக்கும் வேறு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஆசை இருக்காதாடி, என் பொண்டாட்டி என்னோட கான்செப்டை பார்க்கணும், என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க வரணும், ஃபேன் மீட்டை, எனக்கு எவ்வளோ ஆசை இருந்துச்சு தெரியுமா. நீ ஒத்துக்கொண்டு நான் நினச்சி கூட பார்க்கல. டே கொஞ்சம் ஹக்கை மட்டும் பிரேக் பண்ணடா ப்ளீஸ்டா. ஏன்டி ஹக்கை பிரேக் பண்ண சொல்கிறேன், நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க. ஏன் இங்கே தான் யாரும் இல்லைல்ல, நம்மளை யார் பார்க்க போகிறா, அதானே எங்கள் பிரச்சனை. முதல்ல ஹக்கை பிரேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. பாப்பா ஏன்டி இப்படி பண்ணுற, போடி நான் உன்னை ஹக் ப்ளீஸ்டா. ஏன்டி மானமே போயிடுச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே தலையை கீழே போட்டுட்டு பின்னாடி திரும்பி பாருடா. ஏன் பின்னாடி என்ன பாருவி அப்படிங்கிறீங்க. அவன் ஸ்லோவாக டேர்ன் பண்ணுறான். லீஜின் பாப்பா க்யூட்டாக கையை கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பொசசிவோட கலந்த கோவத்தில் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்குறா. அவனுக்கு அவ்வளோதான் செம பயமாயிடுச்சு. கால் பண்ணிக்கிட்டு அவன் உங்களை பார்க்குறான். எப்படி வந்தா எனக்கும் தெரியலடா, எப்போ வந்தான்னு தெரில. பாப்பா கிஸ் பண்ணது எதுவும் பார்த்துட்டு இருந்திருப்பாளா, நீ வேற சும்மா இருப்பான் வி அப்படிங்கிறீங்க. அடுத்த ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள அவள் லீஜின் குட்டி பாப்பா இல்லையா, ஸோ அவள் சோஃபாவில் உட்காந்துருக்குறா. நீங்கள் 2 பேருமே அவளுக்கு ஆப்போசிட்டில் நீல் டவுன் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் இயர்ஸ் 2 நீங்கள் பிடிச்சிக்கிட்டு லீஜின்மா மம்மி நீங்கள் பேசாதீங்க. அது இல்லடி ஒயன்மா நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்கிறேன்னா. வி ஃப்ரெண்ட் வி ஒன்னா தான். ஓகேவே சொல்லு லீஜன். எங்கள் மம்மி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? சொல்லு ஃப்ரெண்ட். தெரியும் பாப்பா. மம்மி உங்களுக்கு தெரியும் லீஜன். அப்படியே 2 பேரும் பேசிக்கவே மாட்டேன்ட்டீங்க. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச அன்றைக்கி கூட 2 பேரும் ஹாய் சொல்லிக்க மாட்டேன்ட்டீங்க. ஏன் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்களா? இல்லை இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏறி சோஃபாவில் உட்காரான். நீங்கள் இன்னமும் நீலோன் பண்ணி அந்த இயர்ஸு பிடிச்ச மாதிரி தான் இருக்கிறீங்க. பிகாஸ் லீஜனை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா. அவன் தூக்கி அப்படியே அவன் தைஸில் உட்கார வச்சுட்டு, அம்மாவுக்கு எனக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால தான் அம்மாவை நானும் பேசிக்கல, மற்றபடி எங்கள் 2 பேருக்குள்ளே எதுவும் இல்லை சரியா. அன்னைக்கு பாப்பா கிட்ட சொல்ல முடியல, அவ்வளோதான். அம்மா நீங்கள் வாங்க, நீங்கள் மேலே வந்து உட்காருங்க அப்படிங்கிறா. நீங்கள் டக்குன்னு போயிட்டு லீஜன் பக்கத்தில் உட்காருங்க. உங்களுக்கும் வீக்கும் நடுவில் லீஜன் உட்காந்துருக்கா. அவன் வந்து தைஸில் உட்கார வச்சுருக்கான். நீங்கள் வியோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. லீஜன் அம்மா நீங்கள் வி ஃப்ரெண்டுக்கு கிஸ் கொடுத்து ஹக் பண்ணியிருந்தீங்களே, அது ஃப்ரெண்ட்ஷிப்பா? அவ்வளோதான், என்ன சொல்கிறதுனே தெரில. பிகாஸ் அவர் ரொம்ப ஷார்ப்பான பொண்ணு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் வியும் மாற்றி பார்த்துட்ருக்கீங்க. லீஜன் அப்படிலாம் ஒன்றும். ஒரு நிமிஷம் இரு, நான் பேசிக்கிறேன். லீஜன் உனக்கு ஒயன் மம்மியை பிடிக்கும்ல? அம்மா நான் என்ன கொஸ்டின் பண்ணுறேன், நீங்கள் என்ன கொஸ்டின், நான் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறியா? உனக்கு ஒயனம்மா பிடிக்கும்ல? பிடிக்கும். ஒயனம்மாவுக்கு ஒருத்தவங்கள ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல? அப்படியே அவங்கள பார்க்குறான். லீஜனும் பார்த்துட்ருக்கா. தெரியுமே, அவங்கள சொல்லி தானே என்கிட்ட தூங்கவே வைப்பீங்க. என்கிட்ட நிறையா ஸ்டோரி சொல்லுவீங்களா அவரை பற்றி. ஃப்ளவர்ஸ் பிடிக்கும், கார்டன் பிடிக்கும், அப்புறம் சொல்லப்போனால் அவர் எனக்கு இன்னொரு டேடி மாதிரின்னு கூட சொல்லியிருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறா. வீக்கு என்ன சொல்கிறேனே தெரில, ஒரு மாதிரி உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு டக்குன்னு லீஜன்கிட்ட, உனக்கு அவரை ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா
அம்மாவுக்கு பிடிச்சவங்கள எனக்கும் பிடிக்கும். எங்கள் ஒயனம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. அம்மாம்மா, ஏன் நீங்கள் அதை பற்றி கேட்குறீங்க மம்மா? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் லிஜன். அது அது நான் லிஜன் அப்படிங்கிறான். பக்கவை டேர்ன் பண்ணுறா. அவங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கட்டுமா? அவ அவ அவளுக்கு ஒன்றுமே புரியல. 2 பக்கமும் அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கா. நீங்கள் சடனாக திரும்பி வியே பார்த்துட்ருக்கீங்க. ஒயனம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் நான் தான், சரியா? எனக்கு நீயும் ரொம்ப பிடிச்ச பொண்ணு இல்லையா? ஸோ நான் தான் உன்கிட்ட கேட்குறேன். உங்கள் மம்மியை நான் கல்யாணம் பண்ணிக்கட்டுமா? மா, ஃப்ரெண்டு என்ன கேட்குறாங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் சொன்னது ஃப்ரெண்டையா? நீங்கள் எஸ் அப்படிங்கிற மாதிரி தலையை நாக் பண்ணுறீங்க. கார்டனில் மீட் பண்ணது, நைட்டு வாட்டர் ஃபால்ஸில் மீட் பண்ணது எல்லாம் ஃப்ரெண்டையா? எஸ் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு சண்டை வந்தது சைக்கிளில். அப்போது ஃப்ரெண்ட் நீங்கள் ஏன் எங்கள் அம்மா விட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சடனாக கேட்டுடுறா. நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பார்த்துட்ருக்கீங்க. விக்கு புரியுது. நான் தான் சொன்னேன்னு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தப்பு அப்பாவோடது தான், ஐ மீன் என்னோடது தான். அதனால தான் இனிமேல் அம்மா விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நிஜமா நிஜமா. ஏன்னா மம்மி நீங்கள் போனதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டு அவங்க அழுதுட்டு தான் படுப்பாங்க, எனக்கு தெரியும். ஆனால் நான் அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு படுத்துருவேன். ஆனால் காட்டிக்க மாட்டேன். மம்மி பாவம் இல்லையா, ஃபஸ்ட்டின் பண்ணக்கூடாது இல்லையா? அம்மா சொல்லியிருக்காங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்கள கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் அம்மாவுக்கு நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறா. நீங்கள் லிஜனை போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. வீக்கு புரியுது. ஸோ அப்படியே அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் காமாகுது. லீஜன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறான். லீஜன், சொல்லுங்கள் ஃப்ரெண்ட், நான் உங்கள் மம்மியை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? உனக்கு ஓகே தானே? மம்மி டெய்லி நைட்டு சிரிச்சுக்கிட்டு தூங்குனாங்கன்னா நீங்கள் மம்மியை கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு ஓகே. சீரியஸாக? சீரியஸ்லி ஃப்ரெண்ட், எனக்கு ஓகே. ஆனால் ஃப்ரெண்ட், நீங்கள் என்ன எங்கள் மம்மியை டின்னருக்கு கூட்டிகிட்டு போகவே இல்லையே? ஓகே, அப்போது நம்ம நாளைக்கு டின்னருக்கு போயிடலாமா? விளையாடாத, உனக்கு நாளைக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொன்னல. ஏய், அது மார்னிங்லேருந்து தானே, நைட்டு டின்னருக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஃப்ரெண்டு, ப்ராமிஸா? லீஜன், அதெல்லாம் இல்லை. அவருக்கு ஒர்க் இருக்கும்ல. மா, அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் சும்மா இருங்க. லீஜன், ப்ராமிஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட். ப்ராமிஸாக கூட்டிகிட்டு போகிறீங்க? ப்ராமிஸாக கூட்டிகிட்டு போகிறேன். ஐயா ஜாலி. சரி, நான் போய் எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டா? ஏய் இல்லைடி, நீ அர்ஜென்ட் பண்ண. இல்லை மம்மி, நான் எங்கள் அப்பாட்டையும் தர மாட்டேன், சொல்லணும் தர ஆண்டிகிட்ட. நான் போகிறேன். இல்லை லீஜன் ஆண்டி, இல்லை நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து ஓடிடுறா. லீஜன், பார்த்து போ, விழுந்துடாத. ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடுறா. நீங்கள் டியர்ஸ் இருக்கும் இல்லையா அவங்க சிக்ஸில், ஸோ அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு வைப் பண்ணுறான். என்ன அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்குறீங்க? என்ன அவள் குழந்தைங்கிறனால கேள்வி கேட்க மாட்டானா? ஏய், யார் சொன்னா? நான் சீரியஸாக சொல்கிறேன், லீஜனுக்காகலாம் இல்லை. வெளியே மேரிமி. நீங்கள் அப்படியே அவனை பிளாங்காக பார்த்துட்ருக்கீங்க. விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்திரிச்சு போகிறீங்க. சோஃபாவில் உட்காந்துருந்துப்பா இல்லையா, ஸோ கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் டக்குன்னு அவன் மடியில் வந்து உட்காந்துடுறீங்க. அவன் அப்படியே சைடாக ஹக் பண்ணிவிட்டு, சீரியஸாக கேட்குறேன்டி, மேரேஜ் பண்ணிக்கலாம், நீ நான் மட்டும். செம்மையாக வாழலாம், அப்படி வாழணும். எப்படி தெரியுமா? போதும் ஓவராக ரீல் சுற்றிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு ப்ராக்டிஸ் இருக்குல்ல, கிளம்புங்க. மார்னிங்காக போகுது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க இனிமேல். கேட்குறதுக்கு பதில் சொல்லு. சொல்லுவேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீங்கள் அவன் சீக்ஸை பிடிச்சி அவன் ஐஸை பார்க்குறீங்க. அதான் பாஸ் ஆல்ரெடி பண்ணிட்டீங்கல்ல, யாராச்சும் ஒய்ஃபையே 2வது தடவை மேரேஜ் பண்ணிக்குவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் 4 போய்ட்டு கிளம்புங்க அப்படிங்கிறீங்க. அவங்கள இழுத்து பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அவன் ஹெட் அப்படியே ரஃப் பண்ணி கொடுத்துக்கிட்டு, சொல்லுடி, அவங்கள்ட்ட ஒன்று கேட்கணுமே. என்னன்னு சொல்லுடி. இல்லை, லிஜன் பர்த் ஆனதுலேருந்தே நான் தான் வச்சுருக்கேன். பிகாஸ் போயங்கும் அவன் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருந்தனால அவள் என் கூட தான் இருந்தா.
லிட்ரலி சொல்லணும்னா நான் அவளுக்கு அம்மா மாதிரி. அவளுக்கு போயிங் தான் அப்பான்னு நான் ஃபேஸ் காட்டுறதுக்கு முன்னாடி உன்னை மட்டுமே தான் அவளுக்கு அப்பாவாக நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஃப்யூச்சரில் அவள் இல்லாத ஒரு விஷயத்த நான் யோசிக்க முடியாதுவே. ஆனால் உன்னை பொறுத்தவரையும் எப்படி வேணாலும் மாறும். ஏய் ஏய், ஏன் ரொம்ப யோசிக்கிற? லீஜனுக்கு நீ அம்மா மாதிரி, அவ்வளோதானே? அப்போ நான் தான் அவளுக்கு அப்பா. ஃப்யூச்சரில் நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தாலும், எத்தனை குழந்தை பிறந்தாலும் லீஜன் அவங்களோட சிஸ்டர். ஓகேவா? சீரியஸாவா? சீரியஸாடி பாப்பா. பார்த்துக்கோடி, எனக்கு ஆல்ரெடி ஒரு கிட்டு இருக்குது. இன்னும் கடகடன்னு ஒரு 3 சைல்டு மட்டும் ப்ளீஸ். ஓ, கடகடன்னு வேணுமா உங்களுக்கு? ஆசையை பாரு, எதிர்ச்சி போடா. ஏய், என்னடி அடிச்சுட்டு போகிற? பின்ன அடித்த கன்னத்தில் ஏதாச்சும் ஒன்றுனா லீஜன் வந்துடுவா, தெரியும்ல. ஏய், ஃபோன் பண்ணி போயிட்டா, அதுவும் போயிங்க்கு ரொம்ப நேரம் பேச நீ தானே சொல்லியிருக்க. ஸோ ஏதாச்சும் கொடுத்துட்டு கான்சர்ட்டுக்கு இன்வைட் பண்ண தானே வந்தீங்க. இப்படி தான் கிஸ் கேட்டு தான் இன்வைட் பண்ணுவாங்களா? ஏன் பொண்டாட்டியை இன்வைட் பண்ணால் நான் அப்படி தாண்டி கேட்பேன். விட்ரா, 10 ரூபாடா. விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி புஷ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. பாவி, ஒரு ஐடல் மாதிரி பிஹேவ் பண்ணுறியா நீ? ஃபஸ்ட்டு என் பொண்டாட்டிக்கு நான் புருஷன்ட்டீங்க வாடி. அங்கேயே நின்றுக்க, கிட்ட வராத. நில்லு, போகாத. பிடிச்சுன்னு வச்சுக்கவே, வேற என்னமாச்சும் பண்ணிடுவேண்டி. அவ்வளோ தில்லா சாருக்கு. எங்க பிடிச்சி தான் பாரு, தெரியும்ல. என்ன தெரியும்ல, அதெல்லாம் உங்கள் ஊர். இது வீட்டுக்குள்ளே தானே. இப்போ பாரு. எந்திரிக்காதடா. எந்திரிப்பேன், என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு நின்று உங்ககிட்ட நடந்து வந்துட்டுருக்கா. நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே பேசிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. வேண்டாம், வீட்டில் யாரும் இல்லை. அதான் யாருமே இல்லையே. சொன்னால் கேளு, லீஜன் வந்துடுவா. வந்தால் என்னடி பிரச்சனை? நம்ம பாப்பாடி, பார்த்துக்கலாம், அவளுக்கு புரியும். அவள் ரொம்ப ஷார்ப். வேண்டாம், வேணும், கிட்ட வராதடா. ஒரு டோர் கிட்ட நீங்கள் போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ டோர் கிட்ட வச்சு லாக் பண்ணிட்டான். வந்தால் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை நீங்கள் கிட்ட பிடிச்சி இழுத்துக்கிறீங்க. அவங்க லிப்ஸ் கிட்ட வந்துடுறான். அவங்க லிப்ஸ்க்கும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. சொல்லு, பெரிய பிரச்சனையாயிரும். கத்திடுவேன். கத்து, எனக்கு என்ன பிரச்சனை? யாராச்சும் வந்துடுவாங்க, அதான் அசிங்கமாயிடும். நீங்கள் அவனை இன்னும் கிட்ட இழுத்துக்கிறீங்க. அவனை அவங்க கிட்ட வந்துக்கிறான். எனக்கு என்ன, உனக்கு தான் அசிங்கம். புருஷங்காரன் இப்படி நின்று கத்துவாலாம் யாராச்சும்? வேண்டாம். போட்டு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சவுண்டு. அலறி அடிச்சு புள்ள கீழே விழுந்துடுறான். அவனை பிடிச்சி ஒரே தள்ளி விட்டுறீங்க. நீங்கள் அப்படியே டோர் பக்கம் திரும்பி நின்றுக்கிட்டுறீங்க. பார்த்தா தலைவி நிலாதான் நின்றுட்டுருக்குறா. நீ என்னடி பண்ணுற டோர் கிட்ட? அதுவும் நான் வருவேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா என்ன? ஆமாம் நிலா, நீ வருவேன் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? ஐயோ சாமி, இந்த தாரா வெட்டிகளை தொல்லை தாங்க முடியல. அவளுக்கு அவங்க அப்பனை பார்க்கணும் போல ஃபீலாக இருக்கிறான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னெல்லாம் பண்ண முடியாது. அவளுக்கு நான் ஹெல்ப்பே பண்ண முடியாது. அதுக்கு 2க்கு கல்யாணம் பண்ணி டேய் மச்சான், நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போது நீ என்ன கூப்பிடலையா நிலா மச்சான்னு? இல்லையே. முதல்ல நீ எப்படி இங்கே வந்த? சும்மா தாண்டி, ஒன்றை பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு நிற்கிறான். என்ன பார்க்க? ஆமாண்டி, ஒன்றை பார்க்க தாண்டி வந்தேன். நல்லா இருக்கியா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போய் ஹக் பண்ணிக்கிறான். அவள் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணி வச்சுட்டு உங்களையும் வித்தியாசமாக பார்க்குறா, வித்தியாசமாக பார்த்துட்ருக்கா. என்னை பார்க்க இப்படி ஏர்லி மார்னிங் வந்தியா என்ன? அது நிலா, ஒரு கனவு கண்டேன் உன்னை பற்றி. அதான். என்ன கனவு கண்ட?
அது ஆ தாராவோட அப்பா கொரியாவுக்கே தேடி வந்துட்டாரா? அதான் உன்னைய தேடி தேடி திரிஞ்சுகிட்டு இருந்தாரா? எனக்கு வேற செம பயமாயிடுச்சு. பெரிய பெரிய ஆளுங்களலாம் கூட்டிட்டு வந்துட்டாரு. நீ எங்க மாட்டிக்கிட்டுருவியோன்னு அத சொல்றதுக்கு தான் வந்தேன். அ நான் போறேன். பாய் ஒயன். நீ மாட்டிக்கிட்டுறாத நிலா. பார்த்து ஜாக்கிரதையா இரு. ஏ ஏ ஏ மச்சான் எங்க போறீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்ட புடிச்சு அப்படியே நிப்பாட்டுறா. போச்சு. என்னத்தையோ பார்த்துட்டாளே குட்டி சாத்தா. என்னத்த பார்த்தான்னு தெரியலையே. ம். என்ன நிலா? ஹ, தாரா அப்பா வந்து என்னைய தூக்குறதெல்லாம் இருக்கட்டும். கழுத்துல இருக்க லிப்ஸ்டிக் மார்க்க தொடச்சிட்டு போ. சரியா? கதவு வேற வேகமா ஆடுது. 2ம் சேர்ந்து உடைச்சுட்டாங்களா என்னன்னு தெரில. லாஸ்ட்டுக்கு தான் ஃபர்னிச்சர் வேலையெல்லாம் முடிச்சேன். இவங்க ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு கதவு சந்து தான் கிடச்சிச்சா? ஓகே தான். கண்டிஷன் நல்லா தான் இருக்கு. நீ பார்த்து பத்திரமா தொடச்சிக்கிட்டு போடா அப்படிங்கிறா. அவன் அப்படியே தலையை கீழே போட்டுக்கிட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஒயன்மா நிலா எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன். ஏய் எங்கடி போற? அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறா. நிலா நீ பேசிக்கிட்டு இரு, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை விட்டு போகிறீங்க. எல்லாம் நைட்டு தான் தூங்குவாங்கன்னா இவன் விழுந்து தூங்குறாங்கிறாள். ஐயோ கடவுளே அப்படிங்கும்போது வியோ அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. பிடிஎஸ் வீட்டில் தான் வியோ ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கான். வியோ சுற்றி மெம்பர்ஸ் எல்லாரும் உட்காந்து முறைச்சிட்டு இருக்காங்க. பார்க்காதடா, அப்படி பார்க்காத. ஜின் ஏன் இப்படி கண்ணுக்கிட்ட வந்து பேசுகிற? கொஞ்சம் நகர்ந்து தான் நின்று பேச. ஆ கண்ணே அப்படியே குத்தி நோண்டன் போல தான் இருக்கு. என்னென்ன போய் சொல்கிறான் தெரியுமாடா இவன்? ஐயோ சாமி, இவன் கேட் ஏறி குதிக்கையில் பார்த்துருக்கணுமே. இந்த இந்த குரங்கு வேலையெல்லாம் இவன் எங்கே கற்றுக்கிட்டானே தெரில தெரியுமா? நான் என்ன கற்றுக்கிட்டேன்? நான் ஒன்றுமே பண்ணலையே. கப்பு சுப்புன்னு வாய முடியுது. சீரியஸ்லி? எது சீரியஸ்லியா? அட்டிங்க உங்க கொய்யால. சுகா நீயுமா? என்ன நீயுமா? சாப்பிடல என்ன சொன்ன? எனக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குது, நான் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னேன். முடியாதுடா, டாக்டரை வீட்டுக்கு வர வைக்கலான்னு சொன்னால் இல்லை இல்லை நம்ம தான் போய் டாக்டரை பார்க்கணும், டாக்டர்ஸ் நம்மளை வந்து பார்க்கக்கூடாதுன்னு எவ்வளோ ரீல் சுற்றுன நீ. அதையும் தாண்டி நாங்கள் உன்னை ரூம்குள்ளே வச்சு பூட்டினா எப்பட்றா நீ ஸ்பேர் கீ போட்ட? அதை நீங்கள் அதை நாங்கள் ஜிமின் கிட்ட தான் கேட்கணும். எல்லாரும் திரும்பி ஜிமினை பார்க்குறாங்க. இல்லை நண்பன் ஆசைப்பட்டானேன்னு ஸ்பேர் கீ எடுத்து கொடுத்தேன். ஆனால் இவன் என்ன நான் கேட்டெல்லாம் தாண்டி குதிக்க சொல்லலப்பா, எனக்கு தெரியாதுப்பா. ஏய் ஜிமின், நீ தானே ஐடியா கொடுத்த. வி தயவு செஞ்சு உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஜேகே பயங்கரமாக முறைச்சிட்டு இருக்கிறாரு. மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் திட்டி முடிச்சுட்டு அப்புறம் போயிடுறாங்க. வி ஜேகே கிட்ட போகிறாரு. ஜங்குக்கா பேசாத, ஜங்குக்கா பேசாத போயிரு. நைட்டெல்லாம் உன்னை தேடி தேடி கடுப்பாயிடுச்சு எனக்கு. ஏய் எப்படி பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே தானே தேடி இருப்ப, வெளியிலேயே போயிருப்பா. டே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு உனக்கு என்ன திமிரா? வாயனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? நான் சொன்னேன். யார்கிட்ட? ஜெய்ஹோப் கிட்ட. என்ன சொன்னா? விடலை, அதனால தான். தயவு செஞ்சு மூஞ்சி இப்படி கேவலமாக வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜங்குக்கா போகிறாரு. வி ஓடி போய் பேக்கில் ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே பிக்கி பேக் மாதிரி தூக்கிக்கிறாரு. டே கடுப்பில் இருக்கேன் விட்றான்னா, அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு அப்படியே சைட் பை சைடு அந்த ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. இதுக்கு இடையில ஐலின் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கேயுமே எடுக்கலை. பிகாஸ் அவள் கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருக்கா. அதுவே கொஞ்சம் எல்லாருக்குமே வியர்டாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே டைம் போகுது. இப்போ பிடிஎஸ் கான்சர்ட் தான். கான்சர்ட் ரொம்ப பெருசாக கிராண்டாக நடக்குது. வியோட மம்மா, அப்புறம் டாடா, சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும். உங்களுக்கு க்ரௌடை பார்த்தா கண்ணெல்லாம் சுற்றிரும் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக அவ்வளோ ஜாலியாக நின்று பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ கான்சர்ட்டோட அந்த லாஸ்ட்டு சாங் முடியுது. கான்சர்ட் ஃபுல்லாக அந்த கண்ணு உங்கள் மேலேயே தான் இருக்குது. குட்டி குட்டி ஆக்டிவ்ஸோட பாய்ஸ் எப்போதும் வேறு லெவலில் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ரொம்ப ப்ரௌடாக ஒரு ஹாப்பியாக. நீங்கள் மட்டும் இல்லை, நிலா, லேஜின், போயங்களோட ஒய்ஃபு எல்லாருமே பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை அவ்வளோ கேர் பண்ணி அங்கே ரொம்ப ப்ரொட்டக்டிவாக உங்களை வச்சுருக்குறான். மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க, பெரிய ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அந்த கான்சர்ட்டோட லாஸ்ட்டு சாங் எண்டுக்கு வரும்போது சம் கார்ட்ஸ் உங்ககிட்ட வந்து மேம் உங்களை சார் பின்னாடி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேக் ஸ்டேஜ் கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறீங்க நீங்களும் நிலாவும். என்ன சொல்கிறேன்னு தெரில. மெம்பர்ஸ்க்கு அப்படியே கீச்சு மூச்சுன்னு மூச்சு வாங்கிட்டு கிடக்குறாங்க. ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் ஒவ்வொரு ஆள் இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. ஜேகேக்கெல்லாம் சொல்ல வேண்டாம், ஆக்சிஜன் மாஸ்க் வச்சு அவனுக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்ருக்காங்க. ஜிம்மின்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. ஆரம், சுகா, ஜெய்ஹோப், ஜின் எல்லாம் ரொம்ப பெருசாக மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணு விய பயங்கரமாக தேடுது. அதை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டுருக்குறீங்க. ஏய் வயன், ஆரம் சார்
இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை, கூப்பிட்டதா சொல்லி கார்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஓ, ஓகே ஓகே, இங்கே நிற்க வேண்டாம். மேனேஜர் கிம், சொல்ல ஆரம், இவங்களை கூட்டிகிட்டு போங்களேன். ஓகே ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை ஒரு ரூம் செட் கூட்டிகிட்டு போகிறாரு. வீடு ரூம் தான். நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. அவனுக்கு பெருசாக ப்ரீத்திங் அந்த இது ப்ராப்ளம் ஆகி அப்படியே படுத்துருக்குறான். அவனை சுற்றி நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. பார்த்தா அதுக்கு காலில் வேற ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அவனுக்கு. அதை போட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பயங்கரமாக அதை பண்ணிகிட்ருக்காங்க. கிடந்து கத்திட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்று பார்த்துட்ருக்குறீங்க. அவங்க கண்ணெல்லாம் பயங்கரமாக அப்படியே கலங்கிருச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இங்கே அப்படியே நிலா தான் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கா. அவள் ஷோல்டரில் ஒரு ஹேண்ட் வந்து ப்ளேஸ் ஆகுது. ஜேகப் சார், ஏய் என்ன அப்படி நின்றுட்ட? வா. இல்லை இல்லை வேண்டாம், நான் வரல, எனக்கு பயமாக இருக்குது. எது பயமாக இருக்கா? ஏன் என்னாச்சு? ஏன் இருமுறீங்க? வாட்டர் எடுத்துகிட்டு வரட்டா ஜேகப்? இல்லை இல்லை, இப்போ நான் ஓகே தான், வா. மெம்பர்ஸ் எல்லாம் நார்மல் ஆகிட்டாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டாங்க. எல்லாரும் நிலாவை பார்க்குறாங்க. நிறைய ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நிலாவை பார்க்குறாங்க. அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் அவள் ஃபேஸ் பண்ணது இல்லையா? ஸோ எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் தயக்கப்படுறா. அது ஜேகேக்கு நல்லாவே புரியுது. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ நிலா, ஜேகே சார் இங்கே வா. இல்லை நான் கிளம்புறேனே. ஏய் எங்கே போகிறேன்? இல்லை ஜேகப் சார், நான் போகிறேன், இங்கே வா. அவ்வளோதான், லாஸ்ட்டு சாங் இவ்வளோ தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான், ஸ்பீச் கொடுத்துட்டோம்னா கான்செர்ட் முடிஞ்சிடும். அப்போ எல்லோரும் கிளம்புறது தான். இல்லை நான் ஒயனை பார்த்துட்டு, ஒயன் விஏ பார்க்க போயிருக்கா. கொஞ்சம் டைம் ஆகும்ல, நீ மட்டும் அங்கே தனியாக இருப்ப க்ரௌடில், அதனால தான் உன்னையும் கூட்டிகிட்டு வந்தோம். நீங்கள் வெயிட் பண்ணு, இங்கே யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது. பயமாக இருக்கா? ஆமாம், இதோ அந்த பொண்ணை பார்த்து. சுகா, உன்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் தான்டா. ஐயோ, அவளை பார்த்து பயப்படலாம் வேண்டாம். அவள் நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுவாள். அவள் பார்த்தா பாடி கார்டு மாதிரி இருக்கிறா. இல்லை லேடி கார்டு மாதிரி இருக்கா. உங்களோடவா? நிலாவுக்கே ஒரு ஆளை பார்த்து பயமாக இருக்குது. அதானே, நான் ஒன்றும் பயப்படல, நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் சென்டராக உட்காந்திக்கிறா. உங்களுக்கு வேணால் பயமாக இருந்துச்சுன்னா என்னை கவர் பண்ணி உட்காந்திக்கோங்க. லூஸு, இங்கே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா? எல்லாருக்குமே நாங்கள் சொல்லிட்டோம், நீ யாருங்கிறது தெரியும், அதனால் கேஷுவலாக இரு. ஓ அப்படியா? ஆரம், என்னாச்சு? ஜிம்முன்னுங்க வருவான்டா. ஏதோ முடிஞ்சிச்சு, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, வருவான். ஏன் மூச்சு பார்க்க என்னாச்சு? அவனுக்கா கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் தான். தென் வந்து காலில் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, ஹேண்டில் கூட. அவன் அந்த இது பண்ணாலடா ஒரு ஜம்ப்பு, அது ஹேண்டை புஷ் பண்ணி பண்ணிப்பான் போல இருக்குது. அதில் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. ஐயோ, ரொம்ப பெரிய அடியாக இருக்குமோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா. இல்லை நான் ஒன்றும் சொல்லலை, பெரிய அடியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி பயப்படுற அப்படி சொல்லும்போது ஜிம்முன்னா 2 பேர் பிடிச்ச மாதிரி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அவன் எல்லாரையும் பார்த்துட்டு லைட்டாக காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டயர்டாக உள்ளே வரா. அவன் நடுவில் நிலா உட்காந்துருக்கான் இல்லையா? ஸோ நிலாவை பார்த்த மாதிரி அவன் உள்ளே வந்துட்டுருக்கான். ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துட்டான். நிலாவும் விடாமல் அப்படியே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்கான். அவன் ரொம்ப ரொம்ப அழகா அந்த ஸ்வெட்ஸோட டயர்டில் அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறான் பார்க்குறதுக்கு. அவன் 2 ஸ்டாஃப் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க ஹேண்டை ரிமூவ் பண்ணோடனேயும் அவர் பேலன்ஸ் பண்ணி அந்த வாலில் பின் பண்ண மாதிரி கீழே உட்காந்துக்கிறான். காலெல்லாம் நீட்டி போட்டு வாலில் சாஞ்ச மாதிரி கீழே உட்காந்துருக்கான். காய்ஸ் எல்லாருமே கீழே இறங்கி உட்காந்துக்கிறாங்க. நிலா மட்டும் அங்கே இருக்க ஒரு சீட் பெஞ்ச் அந்த மாதிரி இதில் ஒரு செட்டப்பில் உட்காந்துருக்குறான். எல்லாருமே என்னடா என்னாச்சு, உன்னை யார் அது பண்ண சொன்னது? இல்லைடா, அந்த நான் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணேன், எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரிலடா, நல்லா தான் பண்ணேன், கை தான் லைட்டாக, நல்ல வேலை லாஸ்ட்டு சாங்கில் போட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அப்படியே நம்ம ஸ்பீச் கொடுத்துட்டு முடிச்சிடலாம் கான்சர்ட்டை, நாளைக்கே ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஓகேன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் லைட்டாக பெயினாக இருக்கு ஆரம். என்ன பெயினாக இருக்குது? அதை ஹோபி தானே பண்ணுறேன்னு சொன்னான், உன்னை யார் பண்ண சொன்னது? என்ன ஆரம் பேசுகிறேன்? ஹோபி கீழே பென் பண்ணோடனே நான் தானே அவனை கிராஸ் பண்ணி அந்த ஜம்ப் எடுப்பேன் எப்போதுமே. சரிடா, எடுத்து பேலன்ஸ் பண்ணிடுவல்ல, அதான் ஆரம் எப்படி மிஸ் ஆனிச்சின்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவன் லெக்கெல்லாம் பிடிச்சி மெம்பர்ஸ் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டு அவனுக்கு மசாஜ் பண்ணி விட்டு ஒருத்தவங்களுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாங்க. நிலா ஜிம்முனை மட்டுமே பார்த்துட்ருக்குறான். ஜிம்முனை பார்க்குறத அவர் நோட் பண்ணிட்டாரு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன ஸ்பீச் கொடுக்குறது, அண்ட் இந்த சாங் இன்னொரு சாங் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கும்போது நிலா அண்ட் ஜிம்மன் ஐ கான்டாக்ட் மட்டும் விடாமல் அப்படியே போய்கிட்டே இருக்குது.
அவ எதுவுமே பேசல. ஜிமின் அந்த ஐ கான்டாக்ட்ட அவாய்ட் பண்ணவே முடியல. அப்படி பார்த்துட்ருக்கிறாரு. நிலா ஜஸ்ட் அவ தலைய மட்டும் நாக் பண்ணி, "உனக்கு ஓகேவா?" அப்படின்ற மாரி ஒரு ஹஸ்கி வாய்ஸ்ல அவ ஹெட்ட மட்டும் ஷேக் பண்றா. ஜிமின் பிளைண்டா பார்த்துட்ருக்கிறான். "உன்னதான் உனக்கு ஓகேவா? நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா?" ஜிமின் ஜிமின் டேய்! ஆ சொல்லு சொல்லு ஜேகே. டைம் ஆயிடுச்சு பாரு. வா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மேக்கப் பண்ணணும். ஸ்பீச் இருக்குல்ல. முடிச்சுட்டா உன்னைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம்ல. ஆ நீங்களாம் போங்க. வி எங்க? ஆ வியும் அயனும் பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. ஓ சரி நீங்க போங்க. நான் வந்துடுறேன். வா ஜிம்மன். இல்ல ஜிகே ஒரு 2 மினிட்ஸ் தான். நான் வரேன். நீங்க போங்க. என்னடா ரொம்ப பெயினா இருக்கா? இல்ல இல்ல. நீங்கலாம் ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. நான் வரேன். அப்படிங்கிறாரு. நிலாவும் டக்குன்னு எழுந்திருச்சு அவங்களோட போக பார்க்குறா. அவன் கீழ தானே உட்காந்துருப்பான். அவன் கைய புடிச்சிடுறான். மெம்பர்ஸ் எல்லாருமே வெளில போயிட்டாங்க. அவ டோர் கிட்ட நின்னுட்டு அப்படியே குனிஞ்சு பார்க்குறா. ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டா, பண்ணாம போற? அது ஹெல்ப் பண்றியா? நடக்கும்ல. ஆ வா மோஷிப்பா. அதனால என்ன? அப்படி சொல்லிட்டு அவ லைட்டா பெண்ட் பண்ணி ஹேண்ட குடுக்குறா. ஜிமின் கைய பிடிச்சுக்கிட்டு அவள பார்த்த மாரி எந்திரிச்சு நிக்கிறான். நின்னுட்டு ஷோல்டர்ல கை போட்டுக்கோ. நான் ஒண்ணும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஏய் வாயாடி. உனக்கு ஓகேவா? ஷோல்டர்ல கை போட்டா? இப்போ மட்டும் போட்டுக்க மோச்சுப்பா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அப்புறம்லாம் டச் பண்ணி பேசக்கூடாது. ஓகேவா? வா போலாம். ஏய் ஏய், ஏய் கொஞ்சம் மெதுவா கூட்டிட்டு போடி. பயங்கரமா வலிக்குது. சாரி மோச்சுப்பா. வா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து கை தாங்கலாம் கூட்டிட்டு போயிட்டுருக்கா. ஜிம்மு நிலாவே பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. ஓகேடா நம்ம இதோட இந்த பாட்ட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் வீடியோ ஸ்ட்ரீம் பேக் 2.0. டாடா பை. லவ் யூ ஆல்.